ஆமா ஆமா, சில பேருக்கு ஹாஸ்பிட்டல் வாசனையே ஆகாது. எப்படா போலான்னு நினைப்பாங்க. எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றிங்க. சரியான நேரத்தில் எங்கள் பொண்ணை ஆஸ்பத்திரியில் சேர்த்து பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. ஐயோ நீங்க வேற, நீங்க செஞ்சிருக்கிற உதவிக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நியாயத்துக்கு நாங்க தான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். அதுக்கு 1000 தடவை நன்றி சொன்னாலும் பத்தாது. ஆனா கண்டிப்பா எங்களுக்கு பணம் வந்ததும் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம். அட என்ன நீங்க அப்ப பிடிச்சி அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த பணத்தை நீங்க திருப்பி தர வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லைங்க. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ₹1 ₹2 கொடுத்துருக்கீங்க, திருப்பி கொடுக்காம விடுறதுக்கு சும்மா இருங்க. ஏங்க, நாளைக்கு நம்ம சொந்தமாக போறவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கிறதுல என்னங்க தப்பு? என்னம்மா உங்களுக்கு புரியலையா? உங்க பையன் சரவணனை எங்க பொண்ணு ஈஸ்வரிக்கு கட்டி கொடுக்க நாங்கெல்லாம் விரும்புறோம். என்னடா பெருசா உதவி பண்ணிட்டு உடனே பிரதிபலன் எதிர்பார்க்கறானேன்னு தப்பா நினைக்காதீங்க. சரவணனை மாதிரி ஒரு பையனை கட்டிக்கிறதுக்கு என் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். அதனால தான் கேட்குறேன். இதா பாருங்க, உப்பு கல்லுக்கும் வைரக்கல்லுக்கும் பார்த்தாலே வித்தியாசம் தெரியும். சரவணன் எப்படிப்பட்ட பையங்கிறத நாங்கள் பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் உங்கள் பையனை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. அப்படி ஒருத்தனுக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். என்னோட ஆசை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் ஆமான்னு சொல்கிற அந்த ஒத்த வார்த்தையில் தாங்க இருக்குது. என்னம்மா சொல்கிறீங்க? உங்களுக்கு இந்த சம்பந்தத்தில் சம்மதமா? அப்பா போ வேண்டாம், ஏதோ நல்ல சகுனம் தானப்பா சொல்லுவாங்க. பாத்தீங்களா, சரவணனோட அப்பாவே இந்த சம்பந்தம் சரின்னு விரும்புறாரு போல. அதுதான் சொல்லாம சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன்.